அமெரிக்க உளவுத்துறை சமூகம் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர் தொடங்குவதற்கு முன்பே தெஹ்ரான் அணு ஆயுதம் உருவாக்கவில்லை என்று முடிவு செய்திருந்ததாக முன்னாள் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மைய இயக்குனர் ஜோ கென்ட் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் தொடங்கிய பின் ஈரான் அமெரிக்க தளங்கள் மீது பதிலடி கொடுக்கும், ஹார்முஸ் நீரிணையை மூடும் என்ற உளவுத்துறை மதிப்பீடுகள் உண்மையாயின. ஈரான் தலைமையை இலக்காக்குவது ஆட்சியை வலுப்படுத்தும், கடுமையானவர்களை ஊக்குவிக்கும் என்றும் உளவுத்துறை சரியாக மதிப்பிட்டது. ஆனால் இஸ்ரேல் அரசு மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் பரப்பிய தவறான தகவல்களே போருக்கு வழிவகுத்தன என்று கென்ட் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் உடனடி அச்சுறுத்தல் என்றும் விரைவான வெற்றி சாத்தியம் என்றும் கூறப்பட்டது உண்மையல்ல என்று அவர் தெரிவித்தார். மார்ச் 17ஆம் தேதி கென்ட் பதவி விலகினார். வெள்ளை மாளிகை கென்ட்டின் கூற்றுகள் பொய்கள் நிறைந்தவை என்று மறுத்துள்ளது. ஈரான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என்றும் ட்ரம்ப் வலுவான ஆதாரங்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தார் என்றும் வெள்ளை மாளிகை விளக்கமளித்துள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதி பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. அமெரிக்கா ஈரான் துறைமுகங்களுக்கு கடல் தடையை விதித்துள்ளது. மேலும் இதுபோன்ற உலகளாவிய செய்திகளுக்கு வேர்ல்ட் நியூஸ் இன் பிரீஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.